சிங்கப்பூரின் தந்தை லீ குவாங் யூ 1945 ஆண்டின் இறுதி மாதங்கள் ஜப்பானின் கட்டுப்பாட்டில் இருந்த சிங்கப்பூரில் நேச நாடுகளின் ரேடியோ ஒளிபரப்புகளை ஜப்பானில் மொழிபெயர்க்கும் பணியில் சிலர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அந்த ரேடியோ செய்திகள் உலகப் போரில் நேச நாடுகளின் தொடர் வெற்றிகளையும் ஜப்பானின் உறுதி செய்யப்பட்ட தோல்வியையும் சொல்லிக் கொண்டிருந்தன. மொழிபெயர்க்கப்பட்ட செய்தியை வாங்கி படித்த ஜப்பான் இராணுவ அதிகாரி ஒருவர் பரபரப்படைகிறார். உடனே அங்கிருந்த சீன மொழிபெயர்ப்பாளர்களை மட்டும் வெளியில் நிற்கும் இராணுவ வாகனத்தில் ஏறும்படி உத்தரவிடுகிறார். அருகில் இருக்கும் மற்றொரு முகாமிற்கு அழைத்துச் செல்லப்படுவதாக அவர்களிடம் ஜப்பானிய இராணுவ அதிகாரிகள் கூறுகின்றனர். தன்னுடைய அறையில் துணிகளை எடுக்க வேண்டும் என்று அவர்களில் ஒருவர் ஜப்பான் அதிகாரியிடம் அனுமதி கேட்கிறார். அவரும் அதற்கு அனுமதி வழங்குகிறார். உடனே தன்னுடைய அறைக்கு செல்லும் அந்த சீனர் பரவி கிடந்த தன்னுடைய துணிகளை ஒரு பையில் அடைத்துக் கொண்டு வேக வேகமாக வெளியே வருகிறார். அவர் வெளியே வருவதும் இராணுவ வாகனம் புறப்படுவதும் ஒரே நேரத்தில் நிகழ்கிறது. வாகனத்தை தவறவிட்ட அந்த சீனர் செய்வதறியாமல் அங்கேயே நிற்கிறார். தூரத்தில் அந்த வாகனம் புள்ளியாய் மறைந்த பிறகு தனது அறைக்கு திரும்புகிறார். மறுநாள் காலை இராணுவ வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட சீனர்கள் அனைவரும் கடற்கரையில் வரிசையாக நிறுத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி அந்த சீனரை வந்தடைகிறது. அதுநாள் வரை ஜப்பானியர்களின் ஆக்கிரமிப்பிலும் அதற்கு முன்னர் பிரிட்டனின் ஆக்கிரமிப்பிலும் தாங்கள் அனுபவித்த கொடுமைகள் அனைத்தும் அந்த சீனருக்கு ஒரு நொடி கண்முன் வந்து மறைகின்றன. அதன் உச்சமாக தன்னுடைய சீன சகோதரர்கள் ஜப்பானியர்களால் ஈவு இரக்கமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டது அவரை மிகவும் பாதிக்கிறது. ஆக்கிரமிப்பாளர்களால் தம் மக்கள் அனுபவித்த கொடுமைகள் அந்த சீனரை யாருக்கும் அடிபணியாத சுதந்திர சிங்கப்பூரை படைக்க வேண்டும் என்ற லட்சியத்தை ஏற்கச் செய்தது. அடுத்த சில ஆண்டுகள் அந்த லட்சியத்திற்காக உழைக்க தொடங்கிய அந்த சீனர் இறுதியில் அதை நிறைவேற்றி காட்டினார். அந்த சீனர்தான் சிங்கப்பூரின் தந்தை என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் லீ குவாங் யூ. தென்கிழக்கு ஆசியாவில் மலேசிய தீபகற்பத்தின் இறுதியில் மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில் 721 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சின்னஞ்சிறு தீவு சிங்கப்பூர். நாடு பிடிக்கும் நோக்கத்தோடு இங்கிலாந்திலிருந்து புறப்பட்ட கப்பல்களில் ஒன்று 1819 ஆண்டு சிங்கப்பூரை வந்தடைந்தது. அதில் பயணித்த ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபல்ஸ் என்ற ஆங்கிலேயர் சிங்கப்பூரின் இயற்கை துறைமுகத்தை கண்டு வியப்படைந்தார். தங்களின் வணிகத்திற்கு சிங்கப்பூர் மிகச்சிறந்த கேந்திரமாக பயன்படும் என்பதை அறிந்த ஸ்டாம்ஃபோர்ட் அதை ஆங்கிலேயர் வசமாக்கும் முயற்சியில் இறங்கினார். சிங்கப்பூரின் மீது ஆதிக்கம் செலுத்தி வந்த சுல்தான்களுக்கு இடையிலான மோதல்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ஸ்டாம்ஃபோர்ட் அடுத்த 7 ஆண்டுகளில் அந்த துறைமுகத்தை ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். அந்த சமயம் சீனாவின் குங்டாங் மாகாணத்தில் இருந்த ஹக்கா இன மக்கள் பிழைப்பு தேடி சிங்கப்பூருக்கு இடம்பெயர்ந்தனர். அவர்களில் லீ குவானின் கொள்ளு தாத்தா லீ ஃபோக் பூனும் ஒருவர். பிழைக்க வந்த நாட்டில் வணிகத்தின் மூலம் பொருளாதாரத்தில் படிப்படியாக உயர்ந்த லீ குடும்பத்தினர் தொடக்கம் முதலே படித்தவர்களாகவும் ஆங்கில அறிவு பெற்றவர்களாகவும் இருந்தனர். அந்த வழியில் வந்த லீ குவாங் யூ 1931 ஆண்டு தனது 8வது வயதில் டெலோகுரா ஆங்கில பள்ளியில் ஆரம்ப கல்வியை தொடங்கினார். அடுத்த 4 ஆண்டுகளில் சிங்கப்பூரின் புகழ்பெற்ற ரஃபேல்ஸ் பள்ளியில் பள்ளி கல்வியை தொடர்ந்தார். படிப்பில் கெட்டிக்காரராக திகழ்ந்த லீ குவாங் யூ சிங்கப்பூரின் சிறந்த 150 மாணவர்கள் பட்டியலில் இடம்பெற்றதன் மூலம் அவருக்கு உயர்கல்வி பயில ரஃபேல்ஸ் கல்லூரியில் இடம் கிடைத்தது. அப்போதுதான் 2ஆம் உலகப் போர் தொடங்கி இருந்தது. அதன் நீட்சியாக 1942 ஆண்டு சிங்கப்பூரை ஆக்கிரமித்தது ஜப்பான். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த சிங்கப்பூரை தன்வசமாக்கிக் கொண்ட ஜப்பான் இராணுவம் அங்கு வசித்து வந்த சீனர்களை கொடுமை செய்ய தொடங்கியது. ஜப்பான் சிப்பாய்களை பார்க்க நேர்ந்தால் சீனர்கள் தங்கள் உடலை வளைத்து வணக்கம் வைக்க வேண்டும். அப்படி செய்ய தவறியவர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டனர். அந்த கொடுமைகளுக்கு லீ குவாங் யூவும் தப்பவில்லை. அந்நியர்களின் ஆதிக்கத்தில் லீ குவாங் யூ அனுபவித்த கொடுமைகளே சுதந்திர சிங்கப்பூர் என்ற கனவுக்கான விதையை அவருடைய மனதில் விதைத்தன. இளமையிலேயே புத்தி கூர்மை உள்ளவராக இருந்த லீ குவாங் யூ தன் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தையும் திட்டமிட்டு நகர்த்தினார். படிப்பில் கெட்டிக்காரராக இருந்த லீ குவாங் குறுகிய காலத்திலேயே ஜப்பான் மொழியை கற்றுக்கொண்டார். ஏற்கனவே ஆங்கிலத்தில் புலமை பெற்றிருந்த லீ குவானை ஜப்பானியர்கள்
நேச நாடுகளின் ரேடியோ செய்திகளை மொழிபெயர்க்க சென்டாஸ் தீவுக்கு அனுப்பி வைத்தனர். போரின் இறுதி காலத்தில் ஜப்பான் ராணுவம் சீனர்களை இனம் பார்த்து படுகொலை செய்தபோது நல்வாய்ப்பாக லீ குவாங் யூ உயிர் தப்பினார். ஜப்பானியர்களின் கெடுபிடியால் போர்க்காலத்தில் உயர் படிப்பை தொடர முடியாத லீ குவாங் யூ போருக்கு பிறகு இங்கிலாந்து சென்று படிப்பை தொடர்ந்தார். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் சிறிது காலம் பயின்ற லீ குவாங் யூ பிறகு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பில் சேர்ந்தார். கல்லூரி காலத்தில் சோசியலிச தத்துவத்தால் ஈர்க்கப்பட்ட லீ குவாங் யூ இங்கிலாந்து தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த தனது நண்பர் டேவிட்டிற்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். ஜப்பானியர்களிடமிருந்து தனது தாய் நாட்டை இங்கிலாந்து பாதுகாக்க தவறிவிட்டதாக கருதிய லீ அனைத்து வகையான ஆக்கிரமிப்புகளிலிருந்தும் சிங்கப்பூர் விடுதலை அடைய வேண்டும் என்றே விரும்பினார். பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக இங்கிலாந்தில் தொடங்கப்பட்ட மலேயன் என்ற அமைப்பிலும் லீ குவாங் யூ தன்னை இணைத்துக் கொண்டார். 1949ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பட்டம் பெற்ற லீ குவாங் யூ சுதந்திர சிங்கப்பூர் என்ற லட்சிய வேட்கையோடு தாய்நாடு திரும்பினார். அதன் வெளிப்பாடாக ஹாரி என்ற தனது ஆங்கில பெயரை இனி பயன்படுத்த மாட்டேன் என்று அவர் உறுதி பூண்டார். நாடு திரும்பியதும் ஜான் லேகாக் என்ற சட்ட நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்த லீ குவாங் யூ சிங்கப்பூரில் செயல்பட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் மாணவர் அமைப்புகளுக்கு இலவச சட்ட ஆலோசகராக செயல்பட்டார். அப்போது சிங்கப்பூரில் செயல்பட்ட தொழிலாளர் கட்சி பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திடமிருந்து முழு விடுதலையை கோரியது. ஆனால் சிங்கப்பூர் முற்போக்கு கட்சி சில சீர்திருத்தங்களை மட்டுமே கோரியது. சீர்திருத்தங்களை கோரிய சிங்கப்பூர் முற்போக்கு கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட லீ குவாங் யூ 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதன் வேட்பாளர் ஜான் லோகாக்கின் முகவராக செயல்பட்டார். இதுவே லீ குவானின் முதல் அரசியல் நுழைவு. அந்த சமயம் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் செயல்பட்ட இடதுசாரி மாணவர் அமைப்பான பல்கலைக்கழக சோசியலிச மன்றம் பஜார் என்ற பெயரில் பத்திரிகையை வெளியிட்டு வந்தது. அந்த பத்திரிகையில் இங்கிலாந்து காலனி அரசுக்கு எதிராக வெளியான கட்டுரையை காரணம் காட்டி அந்த பத்திரிகையின் ஆசிரியர் குழுவைச் சேர்ந்த மாணவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மாணவர்களின் கைது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வழக்கறிஞரான லீ குவாங் யூ மாணவர்களுக்கு ஆதரவாக உதவ முடிவு செய்தார். இங்கிலாந்தின் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த புகழ்பெற்ற வழக்கறிஞர் பிரிட் மாணவர்களுக்காக வாதாட நியமிக்கப்பட்டார். அவருக்கு லீ குவாங் யூ உதவினார். மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற அந்த வழக்கில் மாணவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தது. சோசியலிச மாணவர் அமைப்பு பெற்ற அந்த வெற்றி கருத்து சுதந்திரத்திற்கு கிடைத்த வெற்றியாகவும் லீ குவானின் உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியாகவும் பார்க்கப்பட்டது. அதன் மூலம் சிங்கப்பூர் மக்களிடம் அறியப்பட்ட நபராக மாறினார் லீ குவாங் யூ. பஜார் வழக்கு என்று பிரபலமாக அறியப்பட்ட இந்த வழக்கின் வெற்றி சோசியலிச மாணவர் அமைப்புடன் லீ குவாங் யூவுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட பத்திரிகையாளர் ராஜரத்னத்துடனும் சிங்கப்பூரின் விடுதலைக்காக குரல் கொடுத்து வந்த சீன அறிவு ஜீவிகளுடனும் லீ குவாங் யூவுக்கு அறிமுகம் கிடைத்தது. அதன் பிறகு நடைபெற்ற மற்றொரு சம்பவம் லீ குவாங் யூவுக்கு இடதுசாரி வழக்கறிஞர் என்ற அடையாளத்தை கொடுத்தது. 1954ஆம் ஆண்டு 18 முதல் 20 வயதிற்குட்பட்ட அனைவரும் அரசின் பகுதி நேர சேவைக்காக தங்களை கட்டாயம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்தது. அதை எதிர்த்து மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை காவல்துறையினர் கடுமையாக ஒடுக்கினர். அந்த வழக்கில் மாணவர்களுக்கு ஆதரவாக ஆஜரான லீ குவாங் யூ மலேசிய கம்யூனிஸ்ட் கட்சியின் நெருக்கத்தை பெற்றார். கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ஏற்பட்ட இந்த நெருக்கமே பிற்காலத்தில் லீ குவாங் மிகப்பெரிய அரசியல் தலைவராக உருவெடுக்க அடிப்படை காரணமாக அமைந்தது. சிங்கப்பூரின் சுய நிர்ணய உரிமைக்கான குரல் ஓங்கி ஒலிக்கத் தொடங்கிய அந்த சமயத்தில் இங்கிலாந்திலிருந்து நாடு திரும்பிய மலேயன் அமைப்பைச் சேர்ந்தவர்களுடனும் சிங்கப்பூரின் தொழிற்சங்கங்களுடனும் இணைந்து அரசியல் கட்சி ஒன்றை தொடங்க முடிவெடுத்தார் லீ குவாங் யூ. இங்கிலாந்தின் ஆதிக்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்த இப்பத்திரிகையாளர்கள், அறிவுஜீவிகள், மாணவர்கள், தொழிற்சங்கங்கள், இடதுசாரி ஆதரவாளர்கள் என அனைவரும் இணைந்து 1954ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மக்கள் நடவடிக்கை கட்சியை உருவாக்கினர். பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதை முதன்மை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக லீ குவாங் யூ பொறுப்பேற்றுக் கொண்டார். கட்சி தொடங்கிய அடுத்த ஆண்டே அதன் பலத்தை நிரூபிக்க வேண்டிய தருணம் வந்தது.
1955ஆம் ஆண்டு சிங்கப்பூர் சட்டமன்றத்திற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. மொத்தம் உள்ள 32 இடங்களில் 25 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் மக்கள் நடவடிக்கை கட்சி 4 இடங்களில் வெற்றி பெற்றது. லீ குவாங் யூவும் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறவே லீ குவாங் யூ எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1956ஆம் ஆண்டு சிங்கப்பூரின் சுயாட்சி தொடர்பான பேச்சுவார்த்தை லண்டனில் நடைபெற்றது. அதில் முதலமைச்சர் டேவிட் மார்ஷலுடன் மக்கள் நடவடிக்கை கட்சியின் பிரதிநிதியாக லீ குவாங் யூவும் கலந்து கொண்டார். இடதுசாரியான டேவிட் மார்ஷலின் கருத்துக்களை பிரிட்டிஷ் அரசு ஏற்க மறுத்ததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. சிங்கப்பூரில் சுயாட்சியை ஏற்படுத்துவேன் என்ற வாக்குறுதியுடன் முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்ட டேவிட் மார்ஷல் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து முதல்வராக பதவியேற்க லீம் யூ கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க தொடங்கினார். அப்போது மக்கள் நடவடிக்கை கட்சியில் இருந்த கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள் லீ குவாங் யூவின் மென்மையான போக்கை எதிர்க்க ஆரம்பித்தனர். இங்கிலாந்திடமிருந்து பூரண சுதந்திரம் வேண்டும் என்ற முழக்கத்தை ஏற்க மறுத்த லீ குவானை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க கம்யூனிஸ்டுகள் முடிவெடுத்தனர். அப்போது முதலமைச்சர் லீம் யூ கம்யூனிஸ்ட் அமைப்புகளுக்கு தடை விதித்ததுடன் கம்யூனிஸ்டுகளை சிறைபிடிக்கவும் உத்தரவிட்டார். லீம் யூவின் இந்த நடவடிக்கை லீ குவாங் யூவின் பதவியை காப்பாற்ற உதவியது. மக்கள் நடவடிக்கை கட்சியில் இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக கைது செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து மக்கள் நடவடிக்கை கட்சி பூரண சுதந்திரம் என்ற முழக்கத்தை முழுவதுமாக கைவிட்டது. கம்யூனிஸ்டுகள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் லீம் யூ மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் லீ குவாங் யூவின் ஒப்புதலின் அடிப்படையில் சிங்கப்பூரின் அரசியல் சாசனத்திற்கு இங்கிலாந்து ஒப்புதல் அளித்தது. இருந்தபோதும் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு துறையை இங்கிலாந்து அரசை தொடர்ந்து கவனிக்கும் என்ற ஒப்பந்தம் கையெழுத்தானது. சுயாட்சி உரிமையை பெற்ற சிங்கப்பூரில் புதிதாக அமைக்கப்படவுள்ள நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தலில் கம்யூனிஸ்டுகளின் ஆதரவில்லாமல் வெற்றியடைய முடியாது என்பதை அறிந்த லீ குவாங் யூ சிறையில் இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோரினார். தான் வெற்றியடைந்தால் அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்வதாக வாக்குறுதி அளித்தார். அதைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அனைவரும் லீ குவாங் யூவுக்கு ஆதரவளிப்பதாக ஒப்புக்கொண்டனர். 1959ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 51 இடங்களில் 43 இடங்களில் மக்கள் நடவடிக்கை கட்சி வெற்றி பெற்றது. சிங்கப்பூரின் முதல் பிரதமராக லீ குவாங் யூ பொறுப்பேற்றுக் கொண்டார். பதவியேற்றதும் வாக்குறுதிகளை மறக்காமல் கம்யூனிஸ்ட் தலைவர்களை விடுதலை செய்ய உத்தரவிட்டார் லீ குவாங் யூ. சிறையிலிருந்து வெளியேறிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பூரண சுதந்திரம் என்ற முழக்கத்தை தொடர்ந்தனர். லீ குவானுக்கும் அதுவே லட்சியமாக இருந்தாலும் அதை அடையும் வழியில் கம்யூனிஸ்டுகளிலிருந்து வேறுபட்டார். இங்கிலாந்திடமிருந்து விடுதலை பெற மலேசியாவுடன் சிங்கப்பூரை இணைக்கும் திட்டத்தை மலேசிய பிரதமர் நுங்கு அப்துல் ரகுமான் 1961ஆம் ஆண்டு முன்வந்தார். மலேசிய பிரதமரின் அந்த திட்டத்தை லீ குவாங் யூ ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். கம்யூனிஸ்டுகளின் ஆதிக்கம் இல்லாத தென்கிழக்கு ஆசியாவை உருவாக்க நினைத்த இங்கிலாந்து அரசும் அந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தது. எந்த ஒரு அந்நிய தலையீடு இல்லாத சுதந்திர சிங்கப்பூர் என்ற லட்சியத்தை கொண்ட கம்யூனிஸ்டுகள் லீ குவாங் யூவின் இணைவு திட்டத்தை கடுமையாக எதிர்த்தனர். இருந்தபோதும் 1963ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சீன மக்களை பெரும்பான்மையாக கொண்ட சிங்கப்பூர் மலேய மக்களை பெரும்பான்மையாக கொண்ட மலேசியாவுடன் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டது. மக்களோடு மக்கள் இணைந்து இயல்பாக நடைபெறாத இந்த இணைவு வெகுநாள் நீடிக்கவில்லை. மலேய இன மக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருந்த மலேசியாவுடன் சிங்கப்பூரின் சீன மக்களால் இணைந்து பயணிக்க முடியவில்லை. அந்த கருத்து வேறுபாடு சீனர்களுக்கும் மலேயர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய கலவரமாக வெடித்தது. கலவரம் நாடு முழுவதும் பரவியதை தொடர்ந்து லீ குவானும் அப்துல் ரகுமானும் அமைதி காக்கும்படி மக்களை கேட்டுக்கொண்டனர். ஆனால் கலவரம் கட்டுக்கடங்காமல் சென்றதை அடுத்து பிரதமர் அப்துல் ரகுமான் மலேசியாவிலிருந்து சிங்கப்பூரை பிரிக்க முடிவெடுத்தார். 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி மலேசியாவிலிருந்து பிரிந்து சுதந்திரமான தனி நாடாக சிங்கப்பூர் அறிவிக்கப்பட்டது. அதுவே சிங்கப்பூரின் சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறது. I am not here to play somebody else's game. I have
few million people's lives to account for. Singapore will survive. கம்யூனிஸ்டுகளின் செயல்பாடுகள் முழுவதும் ஒடுக்கப்பட்ட சிங்கப்பூரில் 1966ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதில் லீ குவாங் யூ தலைமையிலான மக்கள் நடவடிக்கை கட்சி பெருவாரியான வெற்றியை பெற்றது. சுதந்திர சிங்கப்பூரின் முதல் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட லீ குவாங் யூ அதன் பிறகு 25 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக அந்த பதவியை தக்க வைத்துக் கொண்டார். அதன் பிறகு 1968, 76 மற்றும் 1980 நடைபெற்ற தேர்தலில் லீ குவானை எதிர்த்து எதிர்க்கட்சிகளால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. 1984ஆம் ஆண்டு பொது தேர்தலில் முதல் முறையாக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். ஆனால் 2011ஆம் ஆண்டு வரை எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 6ஐ தாண்டவில்லை. சுதந்திர சிங்கப்பூரின் பிரதமராக பொறுப்பேற்றவுடன் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்த மிகச் சிறிய தீவு நாட்டை சொர்க்கபுரியாக மாற்றுவேன் என்று சபதம் ஏற்று அதற்கான வேலைகளை தீவிரப்படுத்தினார். இங்கிலாந்தால் கைவிடப்பட்ட துறைமுகம் பழுது பார்க்கப்பட்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சிங்கப்பூரின் உட்கட்டமைப்புகள் வளர்த்தெடுக்கப்பட்டன. லஞ்சம், ஊழலை ஒழிக்க கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டன. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. லீ குவான் மேற்கொண்ட முயற்சிகள் வீண் போகவில்லை. சிங்கப்பூரின் இயற்கை துறைமுகம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளால் ஈர்க்கப்பட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் சிங்கப்பூரில் முதலீடு செய்ய ஆரம்பித்தன. வேலையில்லா திண்டாட்டம் முடிவுக்கு வந்ததுடன் பொருளாதாரம் அசுர வேகத்தில் வளர்ந்தது. ஒரு காலத்தில் உள்நாட்டு மக்களுக்கே வேலையில்லாத நிலையில் இருந்த சிங்கப்பூர் வெளிநாட்டிலிருந்து இடம்பெயரும் தொழிலாளர்களுக்கு வேலையளிக்கும் நிலைக்கு உயர்ந்தது. லீ குவான் யூ மேற்கொண்ட அதிரடி பொருளாதார முன்னேற்ற நடவடிக்கைகள் சிங்கப்பூரை உலக வர்த்தக மையமாக மாற்றியது. குறுகிய நாட்களில் சிங்கப்பூரை மிகப்பெரிய வளர்ச்சியடைய செய்த லீ குவாங் யூ அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தல்களில் மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்று 30 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து பிரதமராக பொறுப்பு வகித்தார். 1990ஆம் ஆண்டு அவர் பிரதமர் பதவியை விட்டு விலகிய போது உலகத்தில் அதிக நாள் பிரதமர் பொறுப்பை வகித்தவர் என்ற பெயரை பெற்றார் லீ குவாங் யூ. பிரதமர் பதவியை துறந்தாலும் அரசின் ஆலோசகராக மூத்த அமைச்சர் பொறுப்பு லீ குவான் யூவுக்கு வழங்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு வரை அந்த பொறுப்பை வகித்து வந்த லீ குவானுக்கு அதன் பிறகு அமைச்சரின் ஆலோசகர் என்ற பொறுப்பு வழங்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக 2011ஆம் ஆண்டு எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அதைத் தொடர்ந்து உலக வரைபடத்தில் ஒரு புள்ளியாக கூட தெரியாத சிங்கப்பூரை உலக வர்த்தகத்தின் தலைநகரங்களுள் ஒன்றாக மாற்றி காட்டிய லீ குவாங் யூ அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார். சீனா, மலாய் மற்றும் தமிழ் இன மக்களை ஒன்றிணைத்து சிங்கப்பூர் என்ற மாபெரும் தேசத்தை கட்டியமைத்த அந்த தந்தை லீ குவாங் யூ 2015ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதியன்று நோய் தொற்றின் காரணமாக மரணமடைந்தார்.让我们更坚定。